ஒரு அருமையான வெயிட் லாஸ் ட்ரிங்க் செய்யலாம் வாங்க. அதுக்கு செம்பருத்தி பூ நான் எடுத்திருக்கேன். இந்த பூக்களை நம்ம எடுத்துக்கிட்டு காம்பும் உள்ளே இருக்க மகரந்தத்தை க்ளீன் பண்ணிவிட்டு பூவை வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 லிட்டர் தண்ணி வச்சு இந்த பூவை அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சப்ஜா விதையும் பாதாம் பிசினும் ஊற வச்சுருக்கேன். நம்ம இந்த வடிகட்டின தண்ணியில் ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சப்ஜா விதை, 1 ஸ்பூன் பாதாம் பிசின் சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நம்ம ஒயிட் சுகர் அதிகமாக சாப்பிடும்போது தான் நமக்கு வெயிட் அதிகமாக போடுவோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கணும். நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த தண்ணியை நீங்கள் வாரம் 3 நாள் குடிச்சு வரும்போது கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா genrevive.online அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேலுபிளான நல்ல ப்ராடக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூவை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் வந்து கரையும். நம்ம இந்த செம்பருத்தி பூவை நல்லா காய வச்சு நார்மலாக நம்ம டீ போடுற டீ கூட சேர்த்து கொதிக்க வச்சு குடிக்கலாம். நம்மளோட பிளட் வந்து நல்லா பியூரிஃபையர் ஆகும். பிளட் வந்து க்ளீன் ஆகும். இரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்புகள் கொழுப்புகள் எல்லாமே கரையக்கூடிய தன்மை இந்த செம்பருத்தி பூவுக்கு உண்டு. இந்த செம்பருத்தி பூவை நம்ம அடிக்கடி உணவில் நம்ம எடுத்துக்கும் போது நல்ல ஸ்கின் வந்து ஸ்கின் க்ளோ கொடுக்கும். அதனால் இந்த செம்பருத்தி பூவை வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு செம்பருத்தி பூவை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதே செம்பருத்தி பூவை நம்ம வந்து காய வச்சுட்டோ இல்லை அப்படியே பறித்த உடனேவோ தேங்காய் எண்ணெயில் அப்படியே ஊற வச்சு நீங்கள் கூந்தலுக்கு தேய்ச்சி வரும்போது ஒரு நீளமான கூந்தல் கருமையான கூந்தலும் கிடைக்கும். செம்பருத்தி பூவுக்கு இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ குணங்களை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஹெல்த்துக்கு பயன்படுத்திக்கணும். இந்த பூக்கள் வந்து அதிகமான மருத்துவ குணம் உள்ள ஒரு பூக்கள். நீளமான கூந்தல் முடி வளர்ச்சிக்கும் நம்ம கருமையான கூந்தலுக்கும் இந்த செம்பருத்தி பூ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்பருத்தி பூவை பற்றி பேசினா நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். இதை பயன்படுத்தி பார்க்கும்போது தான் இதனுடைய மருத்துவ குணங்களை வந்து நம்ம உணர முடியும். அதனால் இதை பயன்படுத்தி இதனோட பயன்களை வந்து நீங்கள் அடையணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.